பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குதலை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் சென்னை அண்ணா சாலையில் செய்தியாளர் லதா இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் விவசாய அமைப்புகள் சார்பில் நாடு முழுவதும் பொது வேலை நிறுத்தம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில அதன் ஒரு பகுதியாக பல்வேறு இடங்களிலும் சாலை மறியல் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தாராபுர் டவர் அருகே இப்பொழுது இந்த போராட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தோமோசா, சிஐடியு, ஏஐயுடிசி இப்படி தொழிற்சங்கங்கள், விவசாய அமைப்புகள் என பலரும் ஒருங்கிணைந்து தற்பொழுது அண்ணா சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சாலையை இரண்டு புறங்களிலும் மறித்து சாலையில் அமர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக அண்ணா சாலையில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் பல்வேறு சங்கங்களை சார்ந்த முக்கிய பிரதிநிதிகள் எல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள். மத்திய அரசை கண்டித்து பல்வேறு முழக்கங்களை எழுப்பியும் மத்திய அரசானது மக்கள் விரோத போக்குடன் செயல்படுவதாகவும் விவசாயிகளுக்கு எதிராக, தொழிலாளர்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் குறிப்பிட்டு பல்வேறு கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். இவர்களினுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்பது தொழிலாளர்களோடு கலந்தாலோசிக்காமல் நாடாளுமன்றத்தில் 4 தொகுப்பு சட்டங்களை நிறைவேற்றியதை கண்டித்தும், அதே போல விவசாயிகளுக்கு எதிரான அந்த விதை சட்டம் உள்ளிட்ட சட்டங்களை எல்லாம் கண்டித்தும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மேலும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கக்கூடிய அவர்களினுடைய முயற்சிகளை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட போராட்டங்களையும் கண்டித்து நாடு முழுவதுமே அவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தான் அண்ணா சாலையில் ஒரு 3 இடத்தில் அமர்ந்து திடீர் என்று ஒரு 20-30 பேர் ஆங்காங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம மற்றொரு புறம் அந்த சங்க பிரதிநிதிகள் என ஒரு 300க்கும் மேற்பட்டவர்கள் ஒரு பகுதியில் அமர்ந்து சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். மேலும் சாலை நேரம் என்பதால் பள்ளிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். கடுமையான போக்குவரத்து நெரிசல் அண்ணா சாலையில் ஏற்பட்டு இருக்கிறது. முக்கியமாக வேலை நிறுத்த போராட்டம் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அனைவரினுடைய ஆதரவோடும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. திமுகவை பொறுத்தவரை தொழிற்சங்கமான தோமோசா பங்கேற்று இருக்கிறது. ஒரு புறம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக கையில் கொடிகளை ஏந்தி கடுமையான முழக்கங்களையும் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இவர்களினுடைய முக்கியமான கோரிக்கை என்பது தொழிலாளர்களுக்கு எதிரான அந்த 4 தொகுப்பு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியதை திரும்ப பெற வேண்டும். புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய மின்சார சட்ட மசோதாவை திரும்ப பெற வேண்டும். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை நிறுத்த வேண்டும். விவசாயிகளுக்கு எதிரான போக்குகளை நிறுத்த வேண்டும். இப்படி பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் மத்திய அரசு பொதுமக்களுக்கு எதிராகவும் மக்கள் விரோத செயல்களிலும் விவசாயிகளுக்கு எதிரான செயல்களிலும் ஈடுபடுவதாக இவர்கள் குறிப்பிட்டு இத்தகைய போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் முழு அடைப்பு என்பது இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது பெரும்பாலும் இல்லை. ஏனென்றால் போக்குவரத்து வழக்கம் போல்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு புறம் அரசு ஊழியர்கள் பணிக்கு செல்ல வேண்டும், இல்லை என்றால் ஒரு நாள் சம்பளம் பிடிக்கப்படும் என்று அரசு அறிவித்திருந்தது. எனவே அந்த வகையில் பெரும்பாலும் துறைகள் அனைத்தும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. சின்ன சேவைகள் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தாலும் கூட பெரும்பாலும் அனைத்து சேவைகளுமே, அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களுமே அந்த செயல்பாட்டில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களை முற்றுகையிடக்கூடிய போராட்டங்கள், முக்கியமாக தபால் அலுவலகங்கள், வங்கிகள், இப்படி மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய அரசு அலுவலகங்களை முற்றுகையிடக்கூடிய போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் அண்ணா சாலையில் சாலை மறியல் போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லதா.